யோசுவா 4:21-24 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். யோசுவா புஸ்தகத்திலிருந்து வெற்றியாளர் ஒரு மனுஷன் எப்படி ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும்ன்றதை குறித்து நாம் கேட்குறோம். ஒருவேளை பைபிளே ஒரு யூசஸ் மேனுவல் மாதிரி ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, மனுஷனா யாரு, எப்படி பிறந்தான், பூமி எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி மனுஷன் இந்த பூமியில எப்படி இருக்கணும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதுக்கு பைபிள் நமக்கு உதவுது, ஆதாரமா இருக்கு. உலகத்துல பல கிரியேஷன் ஸ்டோரி இருக்கு. பைபிள்லையும் ஆதி ஆகமத்துல 1-2 அதிகாரத்துல கர்த்தர் எப்படி வானத்தை பூமியை உண்டாக்குனார்னு பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவன் அதை நம்புறான். உலகத்துல பல கிரியேஷன் நரேட்டிவ் இருக்கு. பல சிருஷ்டிப்பை பத்தி கதை சொல்றாங்க. எப்படி உலகம் தோன்றுச்சு, ஒவ்வொரு மார்க்கத்திலையும் போய் கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்றாங்க. ஒவ்வொரு நாடு பின்னணியா உடைய இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு முறை இருக்கு. ஈஜிப்சியன் ஸ்டோரி, எகிப்து அவங்கள போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு நரேட்டிவ், அவங்க ஒரு கதை சொல்றாங்க. பாபிலோனியர்களை போய் கேட்டால் அவங்க ஒரு கிரியேஷன் நரேட்டிவ், இப்படி தான் வந்தது. கொரியன்ஸை கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நரேட்டிவ். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரியேஷன் நரேட்டிவ் இருக்கு. இப்படி தான் பூமி உண்டாச்சு, இப்படி தான் வானம் வந்துச்சு. அறிவியலை போய் கேட்டிங்கன்னா அறிவியல் ஒன்று சொல்லுது. இப்படி ஒவ்வொன்று ஒரு மாதிரி சொல்லுது. இன்றைக்கு அறிவியலையும் விவிலியத்தையும் வேதாகமத்தையும் இணைஞ்சு பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். வேதாகமத்தில் இருக்கிற விவிலிய கருத்துக்கள் அறிவியலோட ஒத்து போகுது. ஸ்கூலுக்கு போகிறப்ப பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க, இப்படி மனுஷன் எப்படி வந்தான்னு அவங்க ஒரு கதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பைபிளோட அறிவியலும் ஒத்து போகுது. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால உலகம் உண்டாக்கப்பட்டதுன்றாங்க. வசனம் சொல்லுது, கடவுளுக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை மாறி இருக்குன்றாங்க. நாம ஒரு நாள்ல கடவுள் வானத்தை பூமியை உண்டாக்குனாருன்னு பைபிள் சொல்லுது. ஒரு நாளினுடைய அளவீடு நம்ம வச்சிருக்கிற மாதிரி அளவீடா, கடவுளுடைய அளவீடான்னு நமக்கு தெரியும். மனுஷனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டது. அப்ப வேதாகம கருத்துக்களும் அறிவியலோட ஒத்து போகுது. பல இடங்கள்ல சிருஷ்டிப்புன்னு கதை வர்றப்ப, கிரியேஷன் நரேட்டிவ் வர்றப்ப அப்பையும் ஒத்து போறத பாக்குறோம். அப்ப பல வகையில பலர் ஒவ்வொரு மாதிரி கதை வச்சிருக்கிறாங்க. கொரியர்கள் ஒன்று சொல்றாங்க, எகிப்தியர் ஒன்று சொல்றாங்க, பாபிலோனியர்கள் ஒன்று சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் எப்படி சிருஷ்டிப்பை வெளிப்படுத்தினாரு, எப்படி சிருஷ்டிப்பு வந்ததுன்றதை அவங்களுக்கு காண்பித்தார், அவங்க நம்புனாங்கன்றதான் நம்ம நம்புறோம். எபிரேயர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே வானங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு நம்புறோம். விசுவாசத்தினால ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற ஒரு ஆளு விசுவாசிக்கிறான். எதை விசுவாசிக்கிறான்னா, கடவுள் வானத்தை பூமியை வார்த்தையினால உண்டாக்குனாரு. அப்ப உண்டாக்கி மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு, மனுஷனை அவனை மண்ணால எடுத்து அவன் நாசியில சுவாசத்தை ஊதினாரு, மனுஷன் உண்டானா. அப்ப மனுஷனை ஏதேன் தோட்டத்துல போய் விட்டாரு. அதுக்கப்புறம் பிசாசு வஞ்சித்தான், பாவம் உள்ள வந்தது. கடவுள் வச்சிருந்த திட்டத்தெல்லாம் மனுஷன் இழந்து போனான். அப்புறம் பல தலைமுறைகள் பிள்ளைகள் பாவத்தின் பெருக்கத்துல அக்கிரமத்துல இருக்கிறப்ப நோவாவின் காலத்துல கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டு நோவா பேலை செய்ய சொல்றாரு. செஞ்சு குடும்பத்தையும் மற்ற முக்கியமான உயிர் ஜீவன்கள் எல்லா பொருளையும் ஒவ்வொரு ஜோடியை மட்டும் ஏத்துன்றாரு. அப்ப இதெல்லாம் காப்பாத்தும்படி பண்றாரு. பண்ணி அப்படியே கதை வருது. பாபேல் கோபுரம், மொழிகள் பிரிஞ்சு கர்த்தர் ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாம் காலகட்டம் வர்றதுக்குள்ளேயே பல உலகத்துல வேற வேற மொழிகள், வேற வேற கலாச்சாரங்கள், வேற வேற நாடு, வேற வேற கடவுள் நம்பிக்கை, இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் உருவாயிருச்சுன்றாங்க. ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போதே அவங்க ஆபிரகாமுடைய தகப்பனார் கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிலைகள்லாம் செஞ்சு விற்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாருன்னு ஒரு கதை சொல்றாங்க. ஆபிரகாமுடைய வரலாறு ஆராய்ச்சி பண்ற வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சிலைகளை வியாபாரம் பண்ணி வித்துட்டு இருந்தாரு. அப்ப ஒரு நாள் ஆபிரகாம் கேட்கிறாரு அவங்க அப்பா கிட்ட, இந்த சிலைகள்ல எது பெருசு அப்படின்னா, பெரிய சிலையா இருக்கிறது பெருசு, அதுதான் பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னாராம். அப்பா எங்கேயோ போயிட்டாராம். போனப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாராம், ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சிலையும் அடிச்சு உடைச்சிட்டு அப்பா வந்த உடனே உட்காந்து இருக்கிறப்ப அப்பா கேட்டாராம், என்ன ஆச்சு? பாருங்க, பெரிய சண்டை வந்தது ஒவ்வொன்றுங்களுக்குள்ளேயும்.
வந்து இந்த ஒரு பெரிய சிலை என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருச்சுன்னாராம். போட்டா அவங்க அப்பா கேட்டாராம், எப்படி இது சாத்தியம், இது நடக்குமான்னாராம். சொன்னோடனே அப்புறம் இவர் கேட்டாராம், அப்ப எதுக்கு இதை சிலையா செஞ்சு இதை கடவுள்னு விற்கிறீங்க, இது நடக்காதுல்ல. அப்ப ஆபிரகாம் அப்பமே இப்படி எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாருன்னு வரலாறுல சொல்றாங்க. அப்ப என்னன்னா, ஆபிரகாம கர்த்தர் அழைச்சு, ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் அழைக்கும் போதே இந்த மாதிரி பல தரப்பட்ட வழிபாடு முறைகள் வந்துருச்சு, வேற வேற கடவுள் நம்பிக்கைகள்லாம் வந்துருச்சு. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சு சொல்றாரு, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன், அதுதான் பெரிய ஜாதின்னு போட்டிருக்கு, பெரிய தேசமாக்குவேன். ஓன்ட்ட இருந்து வரக்கூடியவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, ஓன்ட்ட இருந்து ராஜாக்கள் வருவாங்க. அன்னைக்கே ராஜா முறைலாம் வந்துருச்சு. அதனாலதான் சொல்றாரு, உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்ப இதெல்லாம் கர்த்தர் அன்னைக்கே ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அப்ப பைபிளை வாசிக்கிறப்ப பைபிள் நமக்கு எப்படி இருக்குன்னா, உலகம் எப்படி உண்டாச்சு, அந்த உலகத்துல மனுஷன் எப்படி வந்தான், மற்ற மிருக ஜீவன்கள் ஜீவராசிகள்லாம் எப்படி வந்தது, இதுக்கு நடுவில் மனுஷனுடைய வேலை என்ன, மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, மனுஷன் எப்படி பாவத்தில் விழுந்த மனுஷனை தூக்குறதுக்கு இயேசு எப்படி வந்தாரு, அதுதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறேன். எப்படி வந்து அவனை பாவ நிலையிலிருந்து மனுஷனை தூக்கி மனுஷனுக்கு மீட்பை கொடுத்தாரு. அதான் வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சப்பயே இவங்க அதனுடைய சம்பளத்தை கடவுள் கொடுத்திருந்தாருன்னா அன்னைக்கே இவங்களை கொண்டிருக்கணும் ரெண்டு பேரையும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல இவங்களை மரிக்கும்படி விடல, மாறா என்ன பண்றாரு, இவங்களுக்கு தோல் உடைய கொடுத்தாருன்றாங்க. அங்கேயே ஏதோ ஒரு பலி செலுத்தி தான் தோல் உடைய கொடுத்துருக்கணும். அங்கேயே இவங்களுக்கு உண்டான மரணத்தை வேற ஏதோ ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ கொடுத்துட்டாரு. அதனாலதான் தோல் உடை வருது, இல்லைன்னா தோல் உடை எங்க இருந்து வந்திருக்க முடியும். அப்ப அங்கேயே ரத்தம் சிந்துறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்தை இவங்க மனுஷனுக்கு கொடுக்காம மனுஷனை என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மரணம் வந்து மனுஷனை மீட்கும். நானே பாவம் இல்லாத ரத்தம் வந்து சிந்தப்பட்டு மனுக்குலத்தை மீட்கும்ன்றதை காண்பிக்க பொருட்டு இரக்கம் உள்ளவரா இருந்து மனுஷன் தப்பு பண்ணி தூரம் போகிறப்பெல்லாம் என்ன பண்றாரு, திரும்பவான்றாரு, கூப்பிடுறாரு, கம்பேக்ன்றார். இஸ்ரவேல் மக்கள் பல சூழ்நிலைகள்ல, நியாயாதிபதிகளை பாருங்க, ராஜாக்கள் காலத்தை பாருங்க, எல்லா காலத்திலையும் தூரம் போறப்ப திரும்பவான்வார். தூரம் போறப்ப பிரச்சனை அப்படியே வந்து சூழ்ந்துக்குது. இவங்களை கடவுளை விட்டு தூரம் போன உடனே பிரச்சனை வந்து அப்படியே பிடிச்சிக்குது. சுற்றி இருக்கிற நாட்டுக்காரெல்லாம் வந்து அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறான், இவங்களுக்குள்ள வந்து ஆக்குப்பை பண்றான். பக்கத்து நாட்டுக்காரன் எப்படி வந்து நெருக்கிறான்னா, நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் வந்து ஒரு அடி எடுத்து செவுரு கட்டினா என்ன ஒரு உணர்வு நமக்கு வருமோ பாருங்க, அப்படிதான் அடுத்த நாட்டுக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வர்றது. நம்ம எப்படி ஆயிருது, ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இடம் வாங்குறப்ப யாரோ ஒருத்தர் இன்னொரு அடி இன்னொரு வீட்டுல எடுத்துட்டாருன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அதை விட மாட்டாங்க. எப்படி அது நீ எடுப்பானுவாங்க. அவருக்கும் பாருங்க அது எடுக்கணும்னு தோணுது, இவருக்கும். அப்ப அந்த மாதிரி தான் இஸ்ரவேல் நாடுக்கு பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் வந்து இவங்க ஊருக்குள்ள வந்து கேம்ப் பண்றதும் உட்காடுறதும் அந்த இடத்த பிடிக்கிறதும் அந்த மாதிரி போகுது. அப்ப இவங்களுக்கு அது ரொம்ப நெருக்கடியாகவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. கர்த்தரை நோக்கி திரும்ப கூப்பிடுறாங்க நெருக்கடி வர்றப்ப. அப்ப கர்த்தர் திரும்பவும் ரட்சிக்கிறாரு, ராஜாவை நியாயாதிபதி எழுப்புறாரு, ராஜாவை வல்லமை உள்ளவன் ஆக்குறாரு, உதவி செய்யறாரு, என்கிட்ட வான்னு திரும்ப கூப்பிடுறாரு, சேர்த்துக்கிறாரு. அப்ப பைபிள் எல்லா சூழ்நிலையிலையும் காட்டுது. சிருஷ்டிப்புல ஆரம்பிச்சு மனுஷன் பாவத்துல விழுந்தது, பாவத்துல இருந்து மீட்டதுக்கு அப்புறம் மனுஷன் எப்படி வாழணும், நல்லது எது, தப்பு எது, தீமை எது, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பைபிள் நமக்கு ஒரு என்னதான், ஒரு யூசர் மேனுவல் தான். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை செஞ்சா அதுக்கு உண்டான தண்டனை என்ன, ஆனா தண்டனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய வழி என்ன. தண்டனையிலேருந்து தப்பிச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். மனுஷன் தண்டனைக்குள்ள மாட்டி இருக்கணும்னா மனுக்குலமே இல்லாம ஆயிருக்கும். மனுஷன்ற ஒரு ஸ்பீசிஸே இல்லாம ஆயிருப்பான், ஒரு மனுஷனே இல்லாம ஆயிருப்பான். ஆனா மனுஷன் எப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான்னா, கர்த்தர் மனுஷனை பாவத்திலிருந்து அவனை தப்பு வச்சு, பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து அவனை தப்பு வச்சு, அவனுக்கு மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால, மனுக்குலத்தின் மேல கர்த்தர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்மள என்ன பண்றாரு, நம்மளை நேசிக்கிறதுனால நமக்கு வாழ்வழித்து நம்மை நடத்துறவரா இருக்கிறாரு. அனுதினம் நம்ம கூட வந்து நம்மளை நடத்துறாரு. அப்ப பைபிள் நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு கைட், ஒரு கைடு மாதிரி. தமிழ் புக்கெல்லாம் இங்கிலீஷ் புக்குக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, முன்னாலாம் இப்பயும் கொடுப்பாங்களா இருக்கும், கோனார் தமிழ் உரைனுவான். அது என்ன புக்கோ ஆளு தமிழ் புக்கை வாங்கி படிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த தமிழ் உரையை வாங்கி தான் படிப்பாங்க. ஏன்னா இதுல ஈஸியா இருக்கு. அப்ப அந்த மாதிரிதான் பைபிள் எப்படின்னா, இது நம்மளை கம்ப்ளீட்டா கைட் பண்ணுது. எப்படி ஒரு மனுஷன் வாழணும், எப்படி ஒரு மனுஷன் நடந்துக்கணும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். அப்ப அதுல இடையில என்ன வருதுன்னா, மனுஷன் வெற்றி சிறக்கிறான். கர்த்தர் பாருங்க இஸ்ரவேல் மக்களோட இருந்து மனுஷனை ஜெயிக்கும்படி பண்றாரு. ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு வாய்க்க பண்றாரு, ஜெயிக்க பண்றாரு, ஜெயிச்சு முன்னேறாங்க. அப்ப இத வாசிக்கிற நமக்கும் வெற்றி வரணும்.
வெற்றி வரலன்னா அர்த்தமே இல்லை. இது என்ன, இது அவங்களுக்கு மட்டும்தாங்க வெற்றி வந்துச்சு, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான்னா பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வர்றதும் பைபிளை தூக்கிக்கிட்டு நம்ம என்ன சொல்றது மற்ற காரியங்கள்ல ஈடுபடுறதுமே அர்த்தம் இல்லாம ஆயிடும். பைபிளை சுமக்கிறோம்னா சொல்லுவாங்களே, பைபிளை நீ சுமந்தனா பைபிள் ஒன்ன சுமக்குன்னுவாங்க. ஒரு சில ஊழியக்காரங்கட்டெல்லாம் கேட்டு பாருங்க, நான் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சாங்க, வெறும் கையில இந்த பைபிள் மட்டும்தாங்க இருந்தது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன எப்படி நடத்துறாரு, ஊழியத்துல எப்படி நான் ஆசீர்வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் ஊழியத்துல இருக்கிறவங்க சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். அதே மாதிரி தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஊழியக்காரருக்கு தான் பண்றாரு, அழைப்புன்றது ஊழியக்காரருக்கு தான், நமக்கெல்லாம் பண்ணா நடக்காது இல்ல. எல்லாருக்கும் பைபிளை படிக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நடக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்குது, வானம் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியாது. அப்ப அது எல்லாருக்கும் தான். அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கிறதுனால தான் அதை எடுங்க திறங்க அதை பாருங்கன்றோம். ஏன்னா இந்த வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ளேயும் போகணும். உங்களுக்கும் இந்த வார்த்தை சொந்தம். ஏதோ பிரசங்கியாருக்கு மட்டும்தான் சொந்தம், பாஸ்டருக்கு மட்டும்தான் சொந்தம், ஏன்னா அவங்க ஊழியம் பண்றாங்க அதனால அவங்க ஸ்பெஷல் வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இல்லை. இது எல்லாருக்கும் சொந்தம். உங்களுக்கும் இந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, யோசுவா எப்படி ஜெயிச்சானோ அந்த மாதிரி நீங்களும் ஜெயிக்க முடியும். யோசுவா எப்படி இஸ்ரவேல் மக்களை நடத்தினானோ அந்த மாதிரி நீங்களும் நடத்த வேண்டிய இடம் வர்றப்ப நடத்துவீங்க. உங்க குடும்பத்தை நடத்துற இடத்துல நடத்துறீங்க, வேலை செய்யற இடத்துல நடத்துறீங்க. பாருங்க, எல்லாருக்கும் கடவுள் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு வாழ்க்கையில. குடும்பத்துல பொறுப்பு இருக்கு, வேலை செய்யற இடத்துல பொறுப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் பொறுப்பு இருக்கு. ஒரு சில இடத்துல தலைமைத்துவ பொறுப்பு இருக்கு, ஒரு சில இடத்துல தலைமைத்துவ பொறுப்பினுடைய அளவு வேணா மாறுபடுது. உயர்ந்த பொறுப்பு இடத்துல இருக்கிறதும் கொஞ்சம் தாழ்ந்த இடத்துல இருக்கிறதும் பொறுப்பு அந்த அந்த லெவல் வேணா மாறுமே தவிர அதனுடைய டென்சிட்டி வேணா, அந்த லீடர்ஷிப்பினுடைய எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு நீங்க இருக்கிற இடத்துலன்ற அந்த விதம் வேணா மாறுபடுமே தவிர எல்லாருக்கும் நடத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில வைக்கிறாரு. குடும்பத்துல வைக்கிறாரு, வேலை செய்யற இடத்துல வைக்கிறாரு, தொழில வைக்கிறாரு, வியாபாரத்துல வைக்கிறாரு, எல்லா இடத்துலயும் வைக்கிறாரு. அப்ப கையிட்டு செய்கிற காரியம் பாருங்க, அது ஜெயமா வர்றப்ப ஜெயிக்கிறப்ப உலகத்துல கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்துறாருங்கிறத மற்றவங்க பாக்குறாங்க. அதான் ஒரு புத்தகத்தை ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, கார்னர் ஆஃபீஸ், அந்த புக்கோட டைட்டில். நான் என்னடா இது கார்னர் ஆஃபீஸ்ன்னு எடுத்து பார்த்தா, ஒரு ஆளு ஒரு ஆஃபீஸ்ல எங்க இருக்கிறாருன்னு முக்கியம் இல்லை. ஒரு கார்னர்ல இருக்கலாம், ஒரு சாதாரண ஆளு சாதாரணமா வேலை செய்யலாம், ஒரு மூலையில ஆரம்பிக்கலாம் வேலையை. ஆனா அவர் எப்படி நகர்ந்து நடுவுல வராரு. ஒரு சாதாரண ஒரு 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 பியூனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேலையை, இல்லை அதுக்கு மேல ஒரு ஸ்டாஃபா, ஒரு டைப்பிஸ்டா, இல்லை ஏதோ ஒரு சாதாரண நிலையில ஸ்டார்ட் பண்ணி நல்லா படிச்சிருக்காங்க, ஆனா ஒரு சாதாரண வேலை தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னா ஒரு மூளையில ஒரு ஆள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஆபீஸினுடைய மையம் இது, சென்டர் இது. சென்டர் அதுல இருக்கக்கூடிய ஜிஎம்ஓ சிஇஓ யாரோ அவர் தான் உயர்ந்தவர். அப்ப ஒரு சாதாரண ஆளு ஒரு கார்னர்ல இருந்து, ஒரு ஆபீஸினுடைய ஓரத்துல இருந்து எப்படி அவர் நடு மையத்துக்கு நகர்ந்து வர்றாரு. சாதாரணமா ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு வேலை செய்யற ஒரு ஆளு கார்னர்ல இருந்து எப்படி மூவ் ஆகி ஆபீஸினுடைய மையம் தான் எல்லாருக்கும் பாருங்க அதிகாரம் அங்கதான் இருக்கு, சென்டர்ல தான் பவர் இருக்கு. அப்ப அங்க எப்படி நகர்ந்து வராரு, சாதாரண ஆளா இருந்து எப்படி ஒரு மேனேஜர் ஆகுறாரு, மேனேஜர்ல இருந்து அதுக்கு மேல எப்படி போகிறாரு, எப்படி ஜிஎம் ஆகுறாரு, எப்படி பாருங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல பல பேர் பாருங்க படிச்சு முடிச்சு வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நம்ம ஆளுங்க தான் முக்கிய பொறுப்பு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறப்ப சாதாரண இந்த கார்னர் ஆபீஸ் தான், ஏதோ மூலையில தான் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நகர்ந்து நகர்ந்து ஆபீஸினுடைய நடுவையே பிடிக்கிறான். ஒட்டுமொத்த ஆபீஸே என்ன பண்றாங்க அவன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆக்குது. பாருங்க பைபிள்ல அதே யோசேப்பினுடைய நிகழ்ச்சியை பாருங்க, அடிமையா போறான் போத்திபார் வீட்டுக்கு. ஒரு மூளை தான் அது, அவனுடைய வீடு ஒரு ஆபீஸ் மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அடிமை, வீட்டுக்குள்ள கூட இடம் கிடையாது. ஆனா அங்க இருந்த ஆள் எங்க வரான், அவனுடைய போத்திபாரனுடைய நேரடி பார்வைக்கு வரான். வீட்டு சாவியே போத்திபார் கையில கொடுக்குற அளவுக்கு மாறுது. அதுதான் ஆளு ஓரத்துல இருந்து நடுவுக்கு வர்றது. அப்ப ஒரு மனுஷன் ஒரு வெற்றியாளனா இருக்கிறான்னா, ஒரு மூளையில இருக்கிற ஆளு, ஓரமா இருக்கிற ஆளு, ஒண்ணுமே எனக்கு என்னென்னமோ நான் நினைச்சிருக்கிறேன், இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன், ரொம்ப மூளையில தானே இருக்கிறேன்னா இல்ல, கர்த்தர் மூளையில இருந்து நடுவுல கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் போதுமானவர், அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அப்ப பைபிள்ல அது நடக்குது, அங்க நடந்தா அது நமக்கும் நடக்கும். ஏன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் காரிய சித்தி உள்ளவனா மாறினா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளும் என்ன பண்ண போறோம், காரிய சித்தி உள்ளவனா. கர்த்தர் நம்மையும் மாத்ததான் போறாரு. நீங்க போய் பேசினாலும் காரியம் நடக்கதான் போகுது, நீங்க போய் வியாபாரம் பண்ணாலும் வியாபாரத்தை கர்த்தர் நடத்தணும்னு நினைச்சாருன்னா நடக்கதான் போகுது. விஷயம் என்னன்னா கர்த்தர் கூட இருந்தா மட்டும் போதும். அப்ப வெற்றியாளனா யோசுவா இருக்கிறதுக்கு காரணம் பாருங்க, கர்த்தர் யோசுவா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க இந்த 24வது அதிகாரம்
21வது வசனம் வாசிச்சோம் பாருங்க. அதுக்கு முன்னால இருக்கிற 15வது வசனம் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி 15 அப்படி வருது. அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். இங்கேயும் இருக்கு. அதுக்கு முன்னால பாருங்க 1வது வசனம் 4வது அதிகாரம் 1. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பல பேர் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட எப்படிங்க பேசுவாரு, அதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, அவரெல்லாம் பேச முடியுமா அப்படின்றாங்க. ஒரு சிலர் கர்த்தர் சத்தம் போட்டு பேசினாதான் நான் கேட்பேன்றாங்க. பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு எப்படி பேசுறாருன்னா, இன்னைக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டு பேசினாருன்னா ரொம்ப நல்லது, கேட்டுக்கோங்க. ஆனா பல நேரத்துல எப்படி பேசுறாரு, சூழ்நிலைகளின் மூலமாகவும் அவருடைய வார்த்தையின் மூலமா தான் பேசுறாரு. அதான் அடிச்சு கொடுத்தாச்சு பைபிளை கையில. பைபிள் அடிச்சு கையில கொடுத்து எல்லார் கையிலையும் இருக்கு, திறந்து படிச்சா போதும் டெய்லியும். அது அப்படியே பேசுறாரு. எப்படி இன்னைக்கு என்ன செய்யணும், அந்த நினைவால உள்ளத்தை நிரப்புறாரு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது வேணும் எது வேணான்ற எண்ணத்தால் என்ன பண்றாரு, உள்ளத்தை அப்படியே ஃபுல் பண்றாரு. அப்படி ஆசையை வைக்கிறாரு. அதான் வாசிக்கிறோம் பாருங்க சங்கீதத்துல, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளின்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா, he who gives the desireன்றாங்க. அவர் தான் ஆசையை கொடுக்கிறார், மன விருப்பத்தையே கர்த்தர் கொடுக்கிறாருன்றாங்க. அப்ப உள்ளத்துக்குள்ள ஆசையை கொண்டு வந்து வைக்கிறார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி எதை பேசணும், பேசினதுக்கு அப்புறம் எதையாவது ஐயா தப்பா பேசிட்டோமான்ற அந்த உணர்வை கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி வருது, சும்மா வராது. ஒரு ஆள் தப்பு பண்றாருன்னா, தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ அவனுக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு உணர்வு வந்து தப்பு பண்ணிட்ட, இதை சரி செய்யின்னு சொல்றது யாரு, கர்த்தர் சொல்றாரு. இதை சரியாக்கு, இதை சரி பண்ணு, அதை கடவுள் சொல்றாரு. ஆனா பிசாசு வந்து என்ன சொல்றான், தப்பு பண்ணதுக்கு அப்புறம் நீ கடவுள்கிட்டே போக முடியாதுன்னு சொன்னா யாரு, அது பிசாசு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு சின்னதா லேசா பேசியிருப்பீங்க, ஆனா அது ஒண்ணுமே ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்காது. இருந்தா கூட மனசுக்குள்ள தோணும், எப்பா இது தப்பானதை சொல்லிட்ட, கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு, ஜாக்கிரதையா இரு. இந்த மாதிரி எண்ணம், இந்த மாதிரி உணர்வு, இதெல்லாம் யாரு கொடுக்குறா, கர்த்தர் தான் மனசுக்குள்ள வைக்கிறாரு. அப்ப கர்த்தர் யோசுவாட்ட அன்னைக்கு பேசினாரு, இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு, நம்ம கிட்ட உணர்வு பூர்வமா பேசுறாரு, அவருடைய வார்த்தையின் மூலமா பேசுறாரு. பல இடங்கள்ல நமக்கு நம்ம அறியாத யோசிக்காத நேரத்துல நம்ம கூட என்ன பண்றாரு, அவரு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம அவரோட கனெக்ட் ஆகி இருக்கணும். எப்பவும் இருக்கிறப்ப கண்டிப்பா ஜெயம் வர்றதுக்கு பாருங்க தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தரோட ஒரு மனுஷன் கனெக்ட் ஆயிருக்கிறான்னா, கர்த்தரோட ஒரு மனுஷன் இருக்கிறான், ஐக்கியம் கொண்டு இருக்கிறான், அவனுக்கும் கடவுளுக்கும் கரெக்டா லைன் இருக்குன்னா ஒரு மனுஷன் தோத்து போகிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, யோசுவாவை கர்த்தர் நோக்கி. திரும்ப திரும்ப நீங்க 10 வசனத்துக்கு ஒருக்கா வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி. ஏன்னா கர்த்தருக்கும் யோசுவாவுக்கும் என்ன இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பகுதி என்ன சொல்ல வருதுன்னா பாருங்க, இவங்க எப்படி யோர்தானை கடந்து போனதுக்கு அப்புறம் இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுன்றாரு. பாருங்க, ரொம்ப முக்கியமான பகுதி இது. பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு தேவையான காரியங்களை வைக்கிறாரு. என்ன சொல்ல வராரு, முதல்ல 24வது வசனத்துல இருக்கு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக பண்ணினது போல தண்ணீருக்கும் செய்து முன்பாக நீங்கள் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். என்ன சொல்றாரு, 2 காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு செங்கடலை தாண்டினது, 2வது யோர்தானை தாண்டினது. இந்த 2ஐயும் என்ன பண்ணு, இதை உங்க பிள்ளைங்களுக்கு நீ அறிவின்றாரு. பல இடங்கள்ல கர்த்தர் அடுத்த தலைமுறைக்கு நேரம் அவருடைய வல்லமையையும் மாட்சிமையும் கடத்துறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். பார்வோனை யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன ஆயிருச்சு, ஒரு த்ரெட்டு, ஒரு நெருக்கடி உண்டாயிருச்சு. இப்போ இந்த பார்வோன் வந்து யோசுவா யாருன்னு தெரியாது, அந்த பார்வோனுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாது, யோசேப்பினுடைய செயல் தெரியாது, எப்படி பஞ்ச காலத்துல ஃபீட் பண்ணான்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருது, அந்த இடமே மாறுது, அவங்க சூழ்நிலையே மாறுது, எல்லாமே மாறி போச்சு. அப்ப அந்த சூழ்நிலை தெரிஞ்ச ஒரு ராஜா வந்திருந்தான்னா யோசேப்புக்கு இன்னும் என்ன இருந்திருக்கும், அங்க அதிகாரம் வந்திருக்கும், மரியாதை இருந்திருக்கும். ஆனா அந்த மரியாதையெல்லாம் யோசேப்பு இழந்து போன, அந்த இஸ்ரவேல் வம்சமே இழந்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பழைய கதை தெரியாத ஒரு பார்வோன் வந்துட்டாரு. அதே மாதிரிதான் குடும்பத்துல கூட யோசிச்சு பாருங்க, பல இதை செஞ்சிருப்பீங்க. ஒரு காலகட்டம் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, இதெல்லாம் என்ன பிரமாதமானுவான்,
இதை போட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னுமா. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது, அந்த சூழ்நிலை தெரியாது, அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதனாலதான் பெற்றோர்கள் திரும்ப திரும்ப வளர்றப்ப என்ன சொல்லுவாங்க, ஆரம்பத்துல இருந்தே இது யாரு, என்ன, எப்படி நடந்தது, எப்படி குடும்பம் வந்துச்சு, குடும்பத்தை எப்படி கட்டியிருக்கோம், குடும்பம்னா என்ன, குடும்பத்தில் இருக்க வேல்யூஸ் என்ன, நம்ம குடும்பம் எப்படிப்பட்டது, நம்ம முன்னோர்கள் யாரு, நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த கதை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படி சொல்றப்பதான் அந்த பிள்ளைங்க நம்மளுடைய வேல்யூஸ்ல வளருவாங்க. நம்ம குடும்பத்துக்கு உண்டான என்ன பண்பு இருக்கோ, என்ன நலன்கள் இருக்கோ, என்ன குணம் இருக்கோ, அந்த குணத்துல தான் அந்த பிள்ளை வளரும். இல்லைன்னா ஸ்கூல்ல போய் எதையோ ஒன்று பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து தப்பான நண்பர்களோட சேர்ந்து ஏதோ தப்பான சவகாசமாகி அர்த்தம் இல்லாத மாதிரி ஆயிரும். அதனால பிள்ளைங்களுக்கு நீங்க வீட்டிலேயே பாருங்க, பெற்றோர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சரியா இருக்கணும், இதுதான் முறை, இது இப்படிதான், நம்ம தாத்தா யாரு தெரியுமா, அவர் திரும்ப திரும்ப அந்த கதை ஓடிக்கிட்டே இருக்கும். 10 தடவை 15 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பிள்ளைக்கு போய் நல்லா மனசுல குடும்பத்தினுடைய பின்னணி ஏறும், தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அதை நம்ம புரிஞ்சு ஒழுங்கா நடக்கணும்ன்ற அந்த குணம் அப்பதான் பிள்ளைக்கு வரும். அப்ப அதே மாதிரிதான் இங்க பண்றாரு கர்த்தர். சொல்றாரு யோசுவாவுக்கு 12 கோத்திரத்திலையும் 12 பேரை ரெடி பண்ணி பாருங்க. 8வது வசனம் 4வது அதிகாரம் 8. யோசுவா கட்டளையிடப்படி இஸ்ரவேல் புத்திரர் செய்து பாருங்க 12 பேரை வச்சு 12 கல் எடுத்துட்டு போக சொல்றாரு. ஏன் சொல்றாரு? 6வது வசனத்துல இருக்கு பாருங்க. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானில் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கடக்கிற போது யோர்தானின் தண்ணீர் ஆகையால் பாருங்க சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரர் நினைப்பூட்டும் அடையாளம் இதான் ஒரு சைன். பாருங்க இன்னைக்கு வரைக்கும் திருவிருந்துல பங்கு கொள்றோம், வந்து திருவிருந்துல அப்பத்தையும் ரசத்தையும் பருகிறோம். ஏன்னா கிறிஸ்து மரிச்சாருன்றதனுடைய அடையாளம், அடிக்கப்பட்டாருன்றதனுடைய அடையாளம். அந்த மாதிரி என்ன சொல்றாரு, கல்லை கொண்டு போய் வச்சு அது என்னன்னு கேட்டா சொல்லு, நீ கடவுள் இப்படிதான் யோர்தான நாங்க தாண்டி வந்தோம், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோட போய் நின்னாங்க, நிக்கிறப்ப தண்ணி பிரிஞ்சு போச்சு, நாங்கெல்லாம் தாண்டி வந்தோம். அதான் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எத்தனை பேரா? 40,000 பேர் வந்தாங்களாம். 13வது வசனத்துல இருக்கு பாருங்க. ஏறக்குறைய 40,000 பேர். 40,000 பேர் கடந்து போனாங்களாம். ஒருத்தர் 2 பேர் இல்ல, இவ்வளவு பேர் நாங்க கடந்து வந்தோன்றத சொல்றதுக்காக கொண்டு வந்து என்ன இந்த கல்லை கொண்டு திருவிருந்துல பங்கு கொள்றோம். திருவிருந்து என்ன பண்ண முடியாது, வணங்க முடியாது. திருவிருந்துன்றது ஒரு அடையாளம். இயேசு தான் வணங்கக்கூடியவர், இயேசுவே வணக்கத்துக்குரியவர், அவரை தான் ஆராதிக்கிறோம். ஆனா திருவிருந்து என்ன பண்றோம், அடையாளமா எடுத்து திருவிருந்த ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அடையாளத்தை நீ நினைச்சு பார்க்கிறோம், ஞாபகப்படுத்துறோம். அதான் இந்த சொல்றப்பே அந்த ஜெபத்துல அப்படிதான் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணுங்க, அடையாளமா பண்ணு. இதை நான் சொன்ன சாக்கிரம் வந்தா இதை நினைவு கூறு, என்ன திங்க் பண்ணு. இதை நீ அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிடும் போது என்னை நினைவு கூறுங்கள்னு சொன்னாரு, நினைவு கூறுங்கள்ன்றாரு. அப்ப ஞாபகப்படுத்தி பாருன்றாரு, மரணத்தையும் உயிர் தெழுதலையும். அதே மாதிரிதான் கல்லை தூக்கிட்டு வந்ததுனால கல்லை வணங்க போறது இல்லை. இவங்கெல்லாம் ஆசாரியர்கள்லாம் அங்க போய் நின்னாங்க, ஏதோ புனிதமான இடம், நேரம் அங்க கிளம்பி போயிடலாம், அப்படி இல்லை இது ஐடியா. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அங்க ஒரு கோயிலை கட்டிடுவோம், அப்படி இல்லை. இது என்னன்னா இவங்க நடந்து வந்தாங்கன்றத மற்றவங்க பார்த்து கேட்கிறப்ப கடவுளுடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்றத அடுத்த சந்ததிக்கு நேரா சொல்றதுக்கு, அடுத்த சந்ததிக்கு நேரா பிரகடனப்படுத்துறதுக்கு, அடுத்த சந்ததிக்கு நேரா கர்த்தருடைய செயல்கள் என்ன, கடவுளுடைய வல்லமை என்ன, அவருடைய மாட்சிமை என்ன, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு சிறந்தவர்ன்றத அடுத்த சந்ததிக்கு நேரா சொல்றாரு. ஒண்ணு இதுல என்ன சொல்ல வர்றாரு, 1வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் அதான் வாசிச்சு கேட்ட வேத பகுதியா. கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு யோசுவாவுக்கு. எப்ப அறிவுரை கொடுக்குறாரு, நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி கற்களை கொண்டு போங்க, கற்களை கொண்டு போய் அங்க வச்சு நாளைக்கு பிள்ளைங்க வந்து கேட்டா, நாளைக்கு இந்த கல்லெல்லாம் ஏன்னா கர்த்தர் என்ன பண்ண சொன்னாரு, எங்களை யோர்தானை கடந்து போனதுக்கு அப்புறம் எங்களை கொண்டு வந்து வைக்க சொன்னாரு, நாங்க எப்படி கடந்தோன்னு அந்த கதையை சொல்லுன்றாரு. அதுக்குதான் இது. ஏன்னா கேட்கறதுக்கு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு வாய்ப்பு வேணும். அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிற வாய்ப்பா கொண்டு போக சொல்றாரு. முதல்ல அறிவுரை கொடுக்குறாரு. 2வது 14வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி இப்ப வாசிக்க போறது இல்லை. ஆனா அந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா,
கர்த்தர் சொன்ன திட்டத்தை இவங்க நிறைவேற்றுறாங்க. நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிச்சோம் பாருங்க. 21லேருந்து 24 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க போய் அதை செய்து முடித்தார்கள். அதான் யோசுவா சொல்றாரு, நீ உங்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கல்லை கொண்டு போய் வைங்க. இது நீங்க எதை கர்த்தர் செங்கடலையும் யோர்தானையும் கடந்து தீர பண்ண வரைக்கும் அவைகள் வற்றி போக பண்ணினார் என்கிறதை அறிவிக்க கடவீர்கள். பாருங்க, கர்த்தருடைய செயல் மகத்துவமா நடந்ததுன்றதை கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுன்றார். டீச் யுவர் சில்ட்ரன், உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம சபையில கூட சிறுவர் ஊழியத்தை ரொம்ப அதை சரியா பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப தீவிரமா. ஏன்னா கர்த்தரை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். வளரும் போதே சின்ன பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்றப்ப என்ன சொல்றோம், கடவுளுக்கு பயப்பட வேண்டிய பயத்துல அந்த பிள்ளைகள் வளர்ந்து சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகள் இருக்கணும், மாறணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஏன்னா கடவுளை பற்றி தெரிஞ்சாதான் அந்த வேல்யூஸ் உள்ள போகும். அந்த பிள்ளை பிறக்கிறப்பயே அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்கு, இன்பில்டா. தாவீது சொல்ற மாதிரி, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். பாருங்க, பாவம்னா என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஏதோ பண்ண தப்ப நான் அதுக்கு தான் நேரம் மைண்டு போகுது. பாவம்னோன்னு நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோமோ அதை பண்ணிட்டு இருக்கோமோ. இல்ல, பாவம்ன்றது எல்லா பிரச்சனையினுடைய ஆணி வேறு. எங்க ஆரம்பிக்குது பாவம்? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சு பாவம். அங்க ஆரம்பிச்ச பாவம் இங்க வரைக்கும் ஓடி வருது. தாவீது ராஜாவா இருந்து கடவுளுக்கு ஏற்றவன்னு சொல்லக்கூடிய ஆளே பாவத்துல போய் விழக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. அக்கிரமம் பண்ணக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு. அவன் பிளாட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. திட்டம் தீட்டி சதி திட்டம் தீட்டி என்ன பண்ணக்கூடிய அளவுக்கு, கொலை பண்ற லெவலுக்கு அவன் மனசு தீவிரிச்சு போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆளு பிறக்கும் போதே என்ன இருக்கு, மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு. மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள தீமையான சிந்தனைகள் மனுஷனுக்குள்ள பிறப்புலே வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள தப்பான எண்ணம் இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான், அது இயற்கை, அப்படிதான் இருக்கும். மனுஷனுக்குள்ள தப்பான சுபாவம் இருக்கதான் செய்யும். ஆனா அதான் சொல்றாரு கர்த்தர், தீமைய நன்மையினால வெல்லு. ஏன்னா நல்ல மனுஷன் கடவுளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தீமையெல்லாம் அகன்று நல்லவன் ஆயிட்டான். நல்ல ஆளு இப்ப நல்ல ஆளு தீமையான ஆளை எப்படி போய் வெல்ல முடியுமா? தீமைய நன்மையினாலதான் வெல்ல முடியும். போய் பழிக்கு பழி செய்யறதுனால இல்ல, போய் திரும்ப திரும்ப சண்டை போடுறதுனால இல்ல, திரும்ப திரும்ப ஈக்குவலா போய் முட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இல்ல, தீமைய நன்மையினாலதான் சொல்றாரு. ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்றாரு. 1 மைல் தூரம் நடக்க போ சொன்னா 2 மைல் தூரம் நடந்து போன்றாரு. ஏன்னா நீ அவன் தீமை தான் பண்றான், உன்னை அடிக்க தான் வரான். ஆனா நீ அவனோட நீ பலசாலி தான், நீ திரும்ப போட்டு அடிச்சிடலாம் அவனை. ஆனா அப்படி பண்ணாத, நீ அவனை விட தாழ்மையா இருக்கிறான்றத காட்டு. 1 மைல் தூரம் போ சொன்னா இன்னொரு மைல் தூரம் போ. ஒரு ஆள் அடிக்க வர்ற ஆளை பிடிச்சி திரும்ப போடுறதுக்கு பல பேரால முடியும். ஈஸியா அடிக்கிறாங்க, ஈஸியா சண்டை போடுறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒரு கண்ணத்துல அவன் அடிக்கிறப்ப பழி பண்றப்ப திரும்ப என்ன பண்ணு, இன்னொரு கண்ணத்தை காட்டு. அப்ப கடவுளுடைய சுபாவம் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அங்க வேலை செய்ய இறங்கிடுறாரு. நம்ம ஆளுங்க என்ன கேட்கறாங்கன்னா, என்னங்க ஒரு கண்ணத்தை காட்டினா திரும்ப அடுத்த கண்ணத்துல அடிச்சா திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பான், நான் என்ன ஏமாலியான்றான். நீ ஏமாலி இல்ல, 2 கண்ணை நீங்க அடிச்சு 3வது கண்ணா அடிச்சு உங்களையே ஒதுக்க வரான்னு வைங்க, கர்த்தர் இறங்கிடுறாரு. அவனை காலி பண்றதுக்கு அவர் வேற ஆளுங்களை எழுப்பிடுறாரு. போட்டு நம்ம என்னங்க திரும்ப திரும்ப போட்டு அடிச்சுக்கிட்டே நம்ம என்ன ஒண்ணுலாம் ஆக்கிடுவானே? நிச்சயமா சொல்றேன், ஆக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய சுபாவம் உள்ள உங்களுக்கு எதிரா எதிராளிகள் உங்களை நெருக்குறாங்க, நீங்க விட்டு கொடுத்துக்கிட்டே போறீங்கன்னா கர்த்தர் உங்க எதிராளிகளுடைய சூழ்நிலையை அவர் நெருக்கி போட்டுருவாரு. நீங்க போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை, நம்ம போய் என்ன பண்ண போறது இல்லை. போய் பெருசா எதிரா போய் பிளான் பண்ணி அவன் திட்டம் தீட்டுற மாதிரி நம்ம திட்டம் தீட்ட போவதில்லை. கர்த்தர் இறங்கிடுறாரு. அதான் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நான் சண்டை போட்டுக்கிறேன், நீ சண்டை போடாத, நீ காமாறு, இருதயத்தை சமாதானமா வச்சுக்கோ, சாந்தமா வச்சுக்கோ, எப்பயும் போல நல்ல சுபாவத்தோடய நீ இருன்றாரு. அப்ப அதுதான் கிறிஸ்தவர்களோட முக்கியமான வேலை. கிறிஸ்தவர்களுடைய சுபாவம் அப்படிதான் இருக்கணும். அப்ப ஒரு பிள்ளைய கிட்ட என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய செயல்களையும் கர்த்தர் யாருன்றதையும் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிதான் சொல்றாரு. 40,000 பேர் நடந்து வராங்க. 40,000 பேர் இந்த தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வந்தா என்னத்துக்கு ஆகிறது? ஒண்ணுமே கடவுளை பத்தி தெரியாம போயிடும். 33 வருஷம் தான் ஒரு தலைமுறைக்கான காலகட்டம்ன்றாங்க. அப்ப 33 வருஷம் கழிச்சு அடுத்த தலைமுறை எழும்பிருச்சுன்னா இவங்க பழைய ஆட்களுடைய கதையெல்லாம் என்ன ஆகாம போயிடும், சொல்லப்படாமலே போயிடும், போனா அர்த்தம் இல்லாம ஆயிரும். இவன் அப்படியே ஒண்ணுமில்லாம சுத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடு, நான் யாரு, நான் என்னுடைய செயல்கள் என்ன, என்னுடைய மகா தீரமான வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள காரியங்கள் என்ன, என்னென்னலாம் செஞ்சேன், எப்படி உன்னை நடத்தி கூட்டு வந்தேன்,
இதெல்லாம் என்ன பண்ணு சொல்லி கொடுன்றாரு. சொல்லி கொடுக்கறதுக்காகவே முறையை வைக்க சொல்றாரு. அப்படி கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க என்ன சொல்ல வர்றாரு, கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பாருங்க சாயலை வெளிப்படுத்தபடி விரும்புறாரு. அது பெற்றோர்கள் மூலமாக அந்த சாயல்கள் வெளிப்பட வேண்டும். பாருங்க ஒரு பிள்ளை பார்க்குறப்ப, ஒரு பிள்ளை வருது வீட்டில் இருக்குது, இல்லை சபைக்கு வராங்கன்னா சபையில் அவங்க அப்பா ஜெபம் பண்ணுறதையும், சபையில் அவங்க அப்பா பாட்டு பாடுறதையும், வீட்டில் பைபிள் வாசிக்கிறதையும், வீட்டில் ஜெபம் பண்ணுறதையும் யார் பார்க்கணும்? பிள்ளைங்க பார்க்கணும். இதெல்லாம் தான் டீச் பண்ணுறதுக்கான வழிமுறை. சும்மா நீங்கள் கதை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகாது? பிள்ளை சொல்லுவேன், என்ன ஒரே கதை தான் சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்களேன்னுவான். அப்போ நீங்கள் பண்ணுறதை பார்த்தா என்ன பண்ணுவோம் ஆள்? அப்பா நம்ம அப்பாவே ஜெபம் பண்ணுறாரு, நம்ம ஏதாவது வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், நம்ம பைபிள் வாசிக்கணும், நம்ம கடவுளை பிடிச்சிக்கணும், ஏதாவது ஒரு தேவை வர்றப்ப கர்த்தரை பிடிச்சிக்கணும். இதெல்லாம் எப்போ வருது? ஒரு பிள்ளை பெற்றோர்களை பார்த்து தான் வருது. அதான் சொல்லி கொடுக்குறாரு, டீச் யுவர் சில்ட்ரன். பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான வேலை இருக்கு. கர்த்தர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து இப்படி செய்யின்றாரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, அறிவுரை கொடுக்குறாரு, கல் எடுத்துட்டு கொண்டு போய் வையின்னு. பின்னால அடுத்த பகுதியில் கல்லை கொண்டு போய் வையின்னு சொன்ன மாதிரி யோசுவா வச்சாரு. இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் செய்யறாரு, அறிவுரை கொடுக்கவும் செய்யறாரு, அறிவுரையை யோசுவா செய்யவும் செய்யறாரு. பாருங்க சும்மா வெற்றி வரல. ஒரு மனுஷனுக்கு வெற்றி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பூம்ன்ற மாதிரி வந்துடுறது இல்லை. ஜெயம் அப்படி தானா வர்றது இல்லை. அதுக்கு நேரம் ஆகுது. ஒரு விதையை போட்டு விதைச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அது விளைய பண்றது கர்த்தர். அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணுமோ கொடுக்குறப்பதான் அது என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் அது அந்த சீடு பிரேக் ஆகி அப்படியே கொஞ்சம் வருது, வெளியே முளைக்குது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு செடி ஆகுது, அப்புறம் தான் மரம் ஆகுது, அப்புறம் தான் கனி கொடுக்குது. ஒரே நாளில் நான் போய் போட்டேங்கன்னு போட்டுட்டு அடுத்த நாள் காலையில மரம் ஆயிடுறது இல்லை. அப்படி ஆகிறது ஆரோக்கியமா இருக்கிறது இல்லை. எப்படி ஒரு மரம் விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாகுதோ அதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி. அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. திடீர்னு பூமாதுன்னா திடீர்னு வந்த மாதிரியே ஆள் இல்லாம போயிடுவாரு, எங்க போறாங்கன்னே தெரியாது, போகாம போயிடுவான். அப்ப வெற்றி எப்படின்னா ஒரே நாள் மேஜிக் இல்லை, இது டக்குன்னு அப்படியே வெற்றி வந்துருச்சுங்க யோசுவாவுக்கு இல்ல. கடவுள் அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்றாரு. செய்ய சொன்னதை யோசுவா அப்படியே செய்யறாரு. யோசுவாவினுடைய மனசு கர்த்தர் சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு தயாரா இருக்குது, அப்படியே ரெடியா இருக்கு. கர்த்தர் அறிவுரை கொடுக்கறதையும் கேட்குது, கல்லை எடுன்னா எடுக்கிறான், கொண்டு போய் வையினா வைக்கிறான், இதை சொல்லி கொடுன்னா அதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. ஓகே ஆண்டவரே சொல்றோம். அப்ப கர்த்தர்கிட்ட தங்களுடைய முழு பாருங்க தங்களுடைய கட்டுப்பாடை கொடுத்து கம்ப்ளீட்டா கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகிறாங்க. நான் கம்ப்ளீட்டா ஆண்டவரே உங்ககிட்ட சரண்டர். அப்படி சரண்டர் ஆகுறாங்க. கர்த்தர் வெற்றியை கொடுத்துக்கிட்டே போறாரு. நீங்க கேட்கலாம், என்னங்க கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகி என்ன நடக்க போகுது? ஏதாவது நடந்துருமா கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆனா? கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆனா என்ன நடக்கும் காட்டுறேன் பாருங்க. 14வது வசனம் வாசிங்க. அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை கண்களுக்கு முன்பாகவும் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிருக்கிற யோசுவாவுக்கு என்ன நடக்குது பாருங்க. இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை என்ன பண்ணாராம்? மேன்மைப்படுத்தினார். பாருங்க உலகம் அதை தான் கேட்குது. வேணும், மேன்மை உள்ளவனா இருக்கணும், எனக்கு எல்லாம் மரியாதை வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், இதெல்லாம் உலகம் விரும்புது, மனுஷங்க விரும்புறாங்க. அப்ப ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்னதை கேட்டு அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறான்னு வைங்க. யோசுவா அப்படிதான் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு கல்லை தூக்குனா தூக்குறான், போய் நடுனா நடுறான், சரி சொல்லுனா நம்ம ஆண்டவரே சொல்றோம், எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சொல்றோம், எல்லாரும் இப்படி செய்யுங்க, எல்லாரும் கர்த்தர் சொன்ன மாதிரி செய். உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்கறப்ப சொல்லணும், எதை சொல்லணும்ன்றதுதான் 24வது வசனம். அப்ப அதை சொல்லணும்ன்றதையும் அறிவுரை பண்றான். கர்த்தர் சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறான். அப்படி அவன் செய்யறதுனால மற்றவங்களுக்கு முன்னால என்ன வருது பாருங்க, மேன்மை. 14வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினான். பாருங்க மேன்மை தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஒரு மனுஷன் மேன்மையை ரொம்ப விரும்புறவனா இருக்கிறான் ஒண்ணு. ரெண்டாவது அடுத்த பகுதி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். மற்றவங்களை பார்க்குறப்ப மற்றவங்க இவனுக்கு பார்க்குறப்ப பயம் வருது, ஒரு வகையான ரெவரன்ஸ் வருது, ஒரு ஒரு மதிப்பு வருது. பயம்னா தப்பான பயம் இல்லை. ரெவரன்ஸ்னா சரியான தமிழ் வார்த்தை எப்படி சொல்றது, ஒரு மரியாதை, மரியாதைக்குரியவர். அந்த அதனால தான் பயம் வருது, சும்மா பயம் வரல. ஒரு சிலர்லாம் பயத்தை வச்சு அப்படியே ஆளை ஒரு மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. வேலைக்கு போகிற இடத்துல இல்லை மற்ற இடங்கள்லாம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அப்படியே பயம் காட்டி என்ன பண்ணுவாங்க, உங்களை அழுத்துறதுக்கான வேலையை செய்வாங்க. அவங்க தங்களை பெரிய ஆட்களாக காட்டி அவங்கள பயம்ன்ற மாதிரி நம்மளை நம்ப வச்சு உங்களை போட்டு டவுன் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. ஆனால் இது அந்த மாதிரி பயம் இல்லை.
யாரையோ பார்த்து பயந்து அப்படி நடுங்கிறது இல்லை. இது என்னன்னா ரெவரன்ஸ். கர்த்தரை நம்புற ஒரு ஆளு, ஒரு வெற்றியாளனுக்கு எது வருமா? மேன்மை, மரியாதை, மேன்மை வருது ஒண்ணு. ரெண்டாவது, கர்த்தர் சொல்ற பேச்சை கேட்டு அப்படியே நடக்கிற ஆளுக்கு என்ன வருது? மற்றவர்கள் எல்லாம் பயந்து இருக்கும்படி, மற்றவங்க எல்லாம் பார்த்து இவளை ரெஸ்பெக்ட் பண்ணும்படி, மற்றவங்க எல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கும்படி, அப்படி ஒரு உன்னத நிலைக்கு கர்த்தர் மாத்துறாரு. அப்படிதான் வெற்றி வந்து சேருது. சும்மா அப்படியே வெற்றின்றது பேங்க் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்து விழுந்துடுறது இல்லை. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க பாருங்க, டக்குன்னு நான் ஜோம் பண்ணாரு, என் பாக்கெட்ல காசே இல்லைங்க, திடீர்னு பார்த்தா மெசேஜ் வந்துருச்சு கிரெடிட்னு. வந்திருந்தா தப்பா போட வேண்டிய ஆளு உங்களுக்கு தப்பா கிரெடிட் பண்ணியிருப்பாங்க, திரும்ப எடுத்துருவான். நீங்க அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்க, பேங்க்ல இருந்து உங்களுக்கு போனை பண்ணி தொல்லை பண்ணி வாங்கிடுவாங்க. அப்படிலாம் விட மாட்டாங்க. ஏதாவது ஜோம் பண்ணி தப்பா வந்துருச்சுன்னா அப்படியே வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு இப்படிதான் பல லட்சம் கோடி வந்துருச்சு, ரீசெண்டா நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. அவர் கொஞ்சம் பணத்தை எடுத்துலாம் பார்த்தாரு, பணம்லாம் வந்தது, கொஞ்சம் எடுத்து செலவு வர பண்ணிட்டாரு. அப்புறம் இவருக்கு இன்கம் டேக்ஸ் அது வந்துடும், பிரச்சனை வந்துடும், அது நியூஸ்லாம் பெருசாக ஃபிளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேங்க்காரன் பண்ண தப்புக்கு இவர் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு அலைஞ்சாரு. அப்ப அந்த மாதிரி தப்பா வந்தா என்னது? தப்பா போட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் வந்திருக்கு. சும்மா ஜோம் பண்ணா அப்படியே டம்முன்னு வந்து விழுந்துடுறது இல்லை. அப்படிலாம் கர்த்தர் மேஜிக்லாம் பண்றது இல்லை, அற்புதம் பண்றாரு. எப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாரு? ஆட்கள் அனுப்புறாரு, உதவி செய்ய வைக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. உங்களுக்கு தேவை ரொம்ப நெருக்கடிங்க, இதுக்கு மேல வாழவே முடியாது, இதுக்கு மேல வழியே இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதம் பண்றாரு. டெய்லி மன்னா வருது. காட்டுக்குள்ள வழி கிடையாது, கடை கிடையாது, பொருள் கிடையாது, விளைய வைக்க முடியாது. வனாந்திரம். வனாந்திரம்னா வெட்ட வெளி மண்ணு தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த பாலைவனம்லாம் இருக்க, அப்படி பாலைவனம். அங்கதான் நடந்து வராங்க. அங்க ஒண்ணு வியாபாரத்துக்கு வழி இல்லை, 40,000 பேருக்கு சோறு கொடுக்கறதுக்கும் விவசாயம் பண்ண முடியாது. இவங்க டாஸ்க் நடந்து போகணும். அதனால அங்க அற்புதம் பண்றாரு பாருங்க, இயற்கையவே மாத்துறாரு. அந்த மாதிரிலாம் பண்றாரு. ஆனா கர்த்தர் திடீர்னு என்ன பண்றது இல்லை, டம்மு டும்முன்னு தேவையில்லாத நேரத்துலலாம் அற்புதம் பண்றது இல்லை. எங்க நெருக்கடியோ, இதுக்கு மேல வழியே இல்லையோ, அங்கதான் என்ன பண்றாரு? அற்புதம் பண்றாரு. உங்களுக்கும் ரொம்ப நெருக்கடி, வேற வழியே இல்லைன்னு நீங்க முட்டி மோதிட்டு இருக்கிறப்ப யாரையாவது எழுப்பி வேணா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? பேங்க்ல பணம் போட வைப்பாரு. அப்படி வேணா பண்ணுவாரு. யாராவது உங்களுக்கு போடலாமே தவிர ஜோம் பண்ணா தானா வந்துருதுங்க, அப்போ வராது. அது ராங் என்ட்ரியா இருக்கும். இதை கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சப்ப தப்பா என்ட்ரி கொடுத்துட்டா அதனால வந்துருச்சு. ஆனா நெருக்கடி நேரத்துல வழியே இல்லாம இருக்க, ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப கர்த்தர் உதவி செய்யறாரு. அப்ப இஸ்ரவேல் மக்கள் கம்ப்ளீட்டா கர்த்தருடைய பேச்சை கேட்டு நடக்கணும்னு விரும்புறாரு. யோசுவா அவருடைய பேச்சை கேட்டு நடக்கணும்னு விரும்புறாரு. அப்படி செய்யறப்ப மனுஷனை வெற்றி உள்ளவனாவே மாத்துறாரு. அவனுக்கு மேன்மையை கொடுக்கறாரு. அவனுக்கு மற்றவர்கள் எல்லாம் பார்த்து பயந்திருக்கும்படி செய்யறாரு, மரியாதை கொடுக்கும்படி செய்யறாரு. அப்போ உங்க சூழ்நிலையில, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க தொழில் பண்ற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, இன்னும் என்னென்ன சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ, கர்த்தரை நம்பி ஒரு ஆள் இருக்கிறான்னா அவனுக்கு வெற்றி எப்படி வருதுன்னா, அவனுக்கு மேன்மையும் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு ரெவரன்ஸ், ஒரு மதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி அவன் செய்யக்கூடியதெல்லாம் ஜெயிக்கும்படி பண்றாரு. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் 40,000 பேர் நடத்துறது லேசப்பட்ட வேலையா? 40,000 பேர் அப்படியே கூட வராங்க. ஒரு ஆள் சொன்னா அப்படியே கேட்கறாங்க. இது எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. பல பேர் பல கருத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் 40,000 பேர் சொன்னோன்னே அப்படியே கேட்டு வராங்கன்னா, கர்த்தர் யோசுவாவோட இருக்கிறாரு. யோசுவா சொல்றத கர்த்தர் கேட்கிறாரு. நம்ம வழி மாறி போனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மளை வாதிப்பாருன்னு தெரிஞ்சு வச்சிருந்ததுனாலதான் அப்படியே கேட்கிறாங்க, சும்மா கேட்கல. பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றத உலகம் பார்த்துச்சுன்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல கடவுள் உங்க கூட இருக்கிறாருன்றத உலகம் பார்த்ததுன்னா, உங்களுக்கு என்ன வரும்? மேன்மை வரும். உங்களுக்கும் ரெவரன்ஸ், மரியாதை வரும். மற்றவங்க உங்களுக்கு நல்ல விதத்தில் பயந்திருப்பார்கள். பாருங்க, தீமையான விதத்தில் இல்லை. பாருங்க, ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை பயப்படும், அது தப்பான விதத்திலையா? இல்ல. எப்படி பயப்படுது அப்பாவுக்கு பிள்ளை? அப்பா நம்மளை தப்பு செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, செஞ்சதுனால பயப்படுது. சும்மா பயப்படாது. மற்ற நேரத்துல அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமா வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல விதமான ஒரு பயத்தினால என்ன பண்றாங்க? கர்த்தர் உங்களை உயர்த்தி அதன் மூலமா நீங்க செய்யற காரியம் தான் போய் ஜெயிக்குது. சும்மா போய் அப்படியே ஜெயம் வரல, சும்மா வெற்றி வரல. அப்ப கர்த்தரை நம்பும் போது என்ன வருது? மேன்மையும், மற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நல்ல விதத்துல, நல்ல ஆரோக்கியமான விதத்துல. பயம்ன்றப்பயே தப்பான பயம்லாம் இருக்கு. தப்பான பயம் இல்ல, ஆரோக்கியமான பயம் சொல்லுங்களேன். ஆரோக்கியமான பயம். அந்த மாதிரி பண்ணி நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி பண்றாரு, வெற்றி செய்யும்படி பண்றாரு. யோர்தானை தாண்டிட்டாங்க பாருங்க, பெரிய ஆறு. 40,000 பேர் அந்த ஆத்தை தாண்டி
40,000 பேர் இந்த பக்கம் கடந்து வந்து மிகப்பெரிய வெற்றியாக அந்த வெற்றி கணக்கிடப்படுகிறது. எப்படி வருதுன்னா, கர்த்தருடைய சத்தத்தை யோசுவா கேட்டு செயல்பட்டதுனால யோசுவாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தவும் செய்யறாரு, கர்த்தர் அவனை உயர்த்தவும் செய்யறாரு, அவனுக்கு பயந்து இருக்கும்படி பண்ணுகிறாரு. பாருங்க, அவர் கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரு, உன் பிள்ளைகளுக்கு அறிவி டீச் பண்ணு, டீச் யுவர் சில்ட்ரன். இன்னைக்கு நீங்க அந்த வேலையில இறங்குங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்றதை நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் கிருபை செஞ்சாரு, உங்களுக்கு என்னென்னலாம் நன்மை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. அதனாலதான் சபையில சிறுவர் ஊழியம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறோம். சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடணும் ஆராதனையில. ஆராதனையில சின்ன பிள்ளைங்க பாடுற மாதிரி பெற்றோர்களும் பாடுறத பிள்ளைங்க பார்க்கணும். அதுதான் அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும், அதை பார்த்தே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எப்பா நம்ம அப்பா பாடுறாரு, நம்ம அப்பா ஜெபம் பண்றாரு, நம்ம அப்பா எப்படி பைபிளை வாசிக்கிறாரு, இதை பிள்ளைங்க பார்க்குறப்பயே பிள்ளைங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை ஏதோ பின்னால் இருக்கு, கையில வச்சிருக்கிறீங்க, பின்னால இருந்து ஒரு பிள்ளை பார்க்குறப்ப சபையே பாடுறத ஒரு பிள்ளை பார்த்துச்சுன்னா அந்த பிள்ளை எப்படி வளரும் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பிள்ளை சபை பாடுறதையும் சபை ஆராதிக்கிறதையும் சபை கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுலையும் கை கொண்டு நீங்க நடக்கிறதையும் ஒரு பிள்ளை உங்க வீட்டில் பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்பா பைபிள் வாசிக்கிறத பிள்ளை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்பா பைபிளே வாசிக்க மாட்டாருங்க அப்படின்னா இவர் மட்டும் பைபிள் வாசின்னா பிள்ளை வாசிக்காது. அப்பா செய்யறத பார்த்தா பிள்ளை தானா செய்யும். அப்படியே அப்பாவுக்கு மேலே ஒரு பயம் வரும். அப்பா நல்லதுதான் செய்வாரு, நல்லதுதான் சொல்லுவாரு. இல்லைன்னா என்ன ஆயிரும், அப்பா சொல்றத கேட்கலன்னா 2 போடுவாருன்னு பிள்ளைக்கு தானாவே பயம் வரும். பாருங்க, பிள்ளைக்கு முன்னாலேயே மேன்மை வர்ற மாதிரி இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா சமுதாயத்திலே மேன்மை வரும் எல்லாருக்கும். பிள்ளை பார்த்து அப்படித்தானே மேன்மை வருது பிள்ளைக்கு. அப்பாவை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது, அப்பா சொல்ற மாதிரி நடக்கிறாரு, அப்பா காலைல ஆனா பைபிள் வாசிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, நல்ல ஆளா இருக்கிறாரு. இதை பாக்குறப்ப அப்பா நல்ல புத்தி சொன்னா பிள்ளை உடனே கேட்குது, போட்டு போராட வேண்டியதில்லை பிள்ளைகிட்ட. பல பேரும் சொல்றாங்கல்ல, இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குதுங்க சொல் பேச்ச அப்படின்றாங்கல்ல. ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா இவங்களை பார்த்துருச்சு. கேக்குறீங்களா? யாரை பார்த்துருச்சு? இவங்களெல்லாம் பார்த்துருச்சு. இப்ப அப்பா அம்மாவை பிள்ளை நல்லா பார்த்துருச்சு. அதனால என்ன சொல்ல மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது இவங்க சொன்னா. ஏன்னா இவங்க வார்த்தைக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் பிள்ளை கேட்கல. சும்மா கேட்காம போயிருமா பிள்ளை? இத்தனை வருஷம் பாக்குதே, நம்ம யாருன்னு தெரியும், நம்ம லெவல் என்னன்னு தெரியும், நம்மளுடைய சிந்தனை என்னன்னு தெரியும், நம்ம யோசனை என்னன்னு தெரியும், எப்படி நடந்துக்குவோன்னு தெரியும், நம்ம வார்த்தையில இருக்கக்கூடிய ஆழம் என்னன்னு பிள்ளைக்கு தெரியும். அதே மாதிரி பிள்ளைங்க அடுத்த தலைமுறைக்கு வர்றப்ப அப்படி இருக்கணும். அப்ப பிள்ளைங்க இதை செய்யலங்கன்னா என்ன அர்த்தம், அது நம்மளை பார்த்துருச்சு அதனாலதான் செய்யல. அப்ப பிள்ளைகள் பார்க்கக்கூடிய வகையில பெற்றோர்கள் இருக்கணும்ன்றதுதான் இந்த இடத்துல யோசுவா கர்த்தர் சொல்றாரு. பிள்ளை பார்க்கறப்ப இது என்னன்னு கேட்கறப்ப நீ சொல்றதுக்கு தயாராரு, அதை அமைன்றாரு. இன்னைக்கு யாரும் கல்லை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு யாரும் யோர்தானையும் கடக்கல, செங்கடலையும் இன்னைக்கு தாண்டல, மோசேயும் வரல, நான் மோசேயும் இல்லை, நான் யோசுவாவும் இல்லை, கட்டையை தூக்கிட்டு கொண்டு போய் அடிக்க வேண்டியதும் இன்னைக்கு தண்ணிலாம் அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, பைபிள் இருக்கு, சபை இருக்கு, ஆராதனை இருக்கு, ஜெபம் இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடியவர்களா ஒரு பெற்றோர் இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு என்ன பண்ணணும், ஒரு பெற்றோர் பைபிளை வாசிக்க பெற்றோரா இருக்கணும். வீட்டிலே வாசிக்கணும், கூச்சப்படக்கூடாது. என்னங்க இது பைபிளை தூக்கிட்டு வாசிச்சா நம்ம பிள்ளை என்ன நினைக்கும்? இல்லை, நல்லாதான் நினைக்கும், தப்பா நினைக்காது பிள்ளை. மனைவி என்ன நினைப்பாங்க, நான் ரொம்ப பெரிய ஆளாச்சே, கெத்தாச்சே. கெத்தெல்லாம் கடவுளுக்கு முன்னால இல்லை. நீங்க கடவுளுக்கு முன்னால தார்ந்து இருந்தா கர்த்தர் வெளியே என்ன பண்றாரு, மேன்மைப்படுத்துறாரு. அதான் சொல்லியிருக்கேன் நான் 14வது வசனத்துல, மேன்மை ஆக்குறாராம். மற்றவங்க பாக்குறப்ப தானா மேன்மை வருது. எப்ப வருது, ஆளு பைபிள் வாசிக்கிறப்ப இறங்குறப்பையும் ஜெபிக்கிறதுல இறங்குறதுலையும். கல்லை தூக்கிட்டு போய் நடணும்னா கல்லை தூக்கிட்டு போய் நட்டு இன்னைக்கு என்ன பண்றது? அப்படி இல்லை. இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும், இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதிக்கணும், கையை தூக்கி துதிக்கணும். துதிக்கிறப்பயே கர்த்தர் என்ன பண்றாரு, அப்ப கர்த்தருக்கு முன்னால கையை தூக்குறோம், மனுஷனுக்கு முன்னால இல்லையே. ஏதாவது ஒரு உதவி வேணும்னா மனுஷங்கிட்டே போய் என்ன பண்றோம், நம்ம ப்ளீஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்றோம். ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா மனுஷங்கிட்டயே. அதை பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப தாழ்ந்து ரொம்ப நயந்து ஒரு சில நேரத்துல ஒரு சில உதவி வேணும்ன்றவங்ககிட்ட போய் பேசுறத நம்ம பிள்ளைகளும் நம்ம வீட்டுல இருக்கவங்களும் பார்த்தா அது எப்படி ஆகும் யோசிச்சு பாருங்க. அதை விட இது பெருசு இல்லையே. இந்த மாதிரி வீட்டுல ஜெபம் பண்றப்பையும் ஒழுங்கா பைபிள் வாசிச்சுட்டு இருந்தா எங்கேயும் கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்ண விடுறது இல்ல, தாழ விடவே மாட்டாரு. தாழ்ந்து போகிற மாதிரி இருக்கும், ஆனா தாழ்ந்து போக விடவே மாட்டாரு, நிச்சயமா விட மாட்டாரு. ஏன்னா அவர் கூட இருந்தாருன்னா ஒரு மனுஷன் தாழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? கண்டிப்பா மேன்மையும், உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படக்கூடிய நல்ல விதமான பயம்தான் உங்களை சுத்தி ஏற்படும். ஒரு சில மனுஷங்கள்லாம் பார்த்து சொல்றாங்கல்ல, அவர் வந்தாருனாலே இப்படியே பாசிட்டிவா இருக்குங்க, அவரை சுத்தி ஒரு ஆறா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி கர்த்தர் உங்களை சுத்தியும் பண்ணுவாரு. உங்களை பார்க்கறப்ப என்ன வரும்? உங்களுக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜியை வெளியே டிஸ்போஸ் பண்றாரு. உங்களுக்குள்ள இருந்து நல்ல விதமான உணர்வுகளை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. நீங்க போய் நின்னாலே, நீங்க போய் பேசினாலே, அப்ப கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பிடிச்சு கர்த்தருக்கு முன்னால உங்களை சாஷ்டாங்கமா கொடுத்து, அதனுடைய அடையாளங்கள் தான் என்ன? பைபிளை வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதும். அப்படி போகிறப்ப தான் கர்த்தர்கிட்ட ஒரு மனுஷன் நெருங்கி இருக்கிறான்னு அர்த்தம். சொல்லக்கூடாது நான் பைபிளே வாசிக்க மாட்டேங்க, ஆனா நான் ரொம்ப நல்ல ஆளு, கர்த்தரும் நானும் ரொம்ப ஃபிட்டுங்க, அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் ஒரு ஆளுக்கு பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம கடவுளும் நானும் ரைட்டுங்க ஒன்னா இருக்கோம்னா அது நடக்கவே நடக்காது. அது எப்படி நடக்கும்? இல்ல, ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பிடிச்சி கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறான்றது எதை காட்டுது? இதெல்லாம் ஒரு ஐக்கன். பாருங்க, வீட்டுல வசனம் எழுதி போடுறோம், இது ஓட்டுறோம், இதெல்லாம் என்னது? ஒரு ஐக்கன். அது அந்தபடியே ஒரு மனுஷன் இருக்கிறான்றத காட்டுது. அப்ப கர்த்தரோட ஒரு மனுஷன் இருக்கிறான்றது எதை காட்டுது? ஒரு கிறிஸ்தவன்றத ஒரு வசனம் காட்டுது, செயின்ல போட்டிருக்க சிலுவை காட்டுது, வச்சிருக்கிற பேரு காட்டுது. இதெல்லாம் ஐக்கன். பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் இருக்கு உங்க போன்ல, ஒரு ஃபேஸ்புக் ஆப் இருக்கு, எந்த ஆப் வேணா இருக்கு. நீ போனை தட்டி பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது? எடுத்தோடனே ஐக்கன் வருது மேல. ஃபேஸ்புக்னா இப்படி இருக்கும், இன்ஸ்டாகிராம்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி வாட்ஸ்அப்னா இப்படி இருக்கும், அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கு. அந்த மாதிரி வீட்டுல உள்ள வந்தோடனே பார்த்தா வசனம் இருக்கு, பைபிள் இருக்கு, செயின்ல சிலுவை இருக்கு, இதெல்லாம் என்னது? ஐக்கன். ஆளு கிறிஸ்தவரா இருக்கிறாருன்றது ஐக்கன். தட்டி உள்ள போனாதான் உள்ள என்ன இருக்குன்றது தெரியும். அப்ப உள்ள தட்டி பார்க்கறதா என்னது? நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய யோசனை, நம்முடைய பேச்சு. அப்ப இதெல்லாம் எப்படி ரீஃபைன் ஆகுது பாருங்க. ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்லாம் நீங்க எதை தேடுறீங்களோ அதை தான் காட்டும். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, எதை சார்ந்து இருக்கிறீங்களோ, கடவுளை சார்ந்து இருக்கிறீங்க, பைபிளை படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்கன்னா உங்க வாழ்க்கை பைபிளை சார்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்க பேசுறது, உங்க நடக்க, உங்க செயல் கர்த்தரை சார்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். கர்த்தரும் கூட இருந்து உங்களை என்ன பண்றாரு? மேன்மைப்படுத்துறாரு. உங்களை என்ன பண்றாரு? மற்றவர்கள் பயர்ந்து இருக்கும்படி பண்றாரு. அதனாலேயே வெற்றி வந்து சேர்கிறது. சும்மா அப்படியே வெற்றி வந்துடுறது இல்ல. வெற்றி மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க உயர்ந்தவர்களா பார்க்கப்படும் போது, மற்றவங்க உங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துறப்பதான் என்ன வருது? வெற்றி. பயம்னா மரியாதை. மரியாதை வர்றப்பதான், அப்பதான் வெற்றி வருது. அப்பதான் நீங்க சொன்னா நடக்குது. சும்மா சொன்னா நடக்காது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னாதான் என்ன பண்ணும்? நடக்கும். பாருங்க, காலேஜ்ல ஸ்கூல்ல டீச் பண்ற டீச்சர்ஸ் இருக்கிறீங்கன்னா, பிள்ளைங்க ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் போனா பாருங்க, பிள்ளைங்க அடங்கவே மாட்டான், நல்லா ஆட்டம் போடுவான். ஒரு சிலர் போய் என்ன சத்தம்னு கேட்டா போதும், அப்படியே அவன் ஒன்றும் இல்லைன்னு போயிடுவான். பாருங்க, அப்போ அது எப்படி வருது? ஒருத்தர் சொன்னா பேச்சே இல்லை, போட்டு ஆட்டம் போடுறான். அவங்க கிட்டே வந்து விளையாடுவான். யாருக்கிட்ட? டீச்சர்கிட்டயே. அவங்க மேல ராக்கெட்டை விடுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஆனா ஏதோ இன்னொரு டீச்சர் போய் அங்க என்ன சத்தம்னு கேட்டா போதும், எங்க போறான் எங்க ஒளிரானே தெரியாது. அப்ப பாருங்க, ரெண்டு பேரும் டீச்சர் தான், ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாங்க, ஒரே காலேஜ்ல தான் வேலை செய்யறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் எப்படி மரியாதை வருது, இன்னொருத்தருக்கு ஏன் மரியாதை இல்லை? ஏன்னா ஒருத்தர் வார்த்தையில அதிகாரம் இருக்கு, இவரை பார்த்தா என்ன வருது? பயம், ரெவரன்ஸ். பயம்னா தப்பான பயம் இல்லை, ரெவரன்ஸ், மரியாதை, மரியாதை நிறைந்த பயம் வருது. அதனால சொன்னோனே ஓடிடுறான். பார்வைக்கு பார்த்தாலே அவங்க மேன்மையான மாதிரி தெரியுறாங்க. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா இந்த குணம் வந்தாதான் நீங்க என்ன பண்றீங்க? செய்யறது வாய்க்குது. அப்ப இந்த குணம் எப்ப வரும்? நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறத நீங்க உங்க பிள்ளைங்க பார்க்கும்போது, உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும் போது, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பிள்ளைங்க பார்க்கணும், பிள்ளைங்க கேட்கணும், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு கல்லை தூக்கிட்டு போவேனா, நாம் ஆவிக்குரிய விதத்துல இருக்கிறத நம்மளுடைய பிள்ளைங்க பார்க்கணும், அதை கேட்கணும், அப்ப நீங்க சொல்லி கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்பதான் என்ன வருது? மேன்மையும், மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய மரியாதை நிறைந்த பயம் வருது. அதனாலேயே வெற்றி வருது. சொல்லுங்க, வெற்றி வருது. வெற்றி நிச்சயமா வருது, உங்களை தேடி வருது. இந்த குணத்தை உள்ள வாங்கிக்கிட்டீங்கன்னா, இப்ப கிறிஸ்தவ பிரசங்கம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா மனசை புதிதாக்குறது தான். மனசு புதிதாகாம ஒரு ஆளு கோயிலை விட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அடுத்த வாரம் வந்தாருன்னா வார்த்தை வேலை செய்யறது இல்லை. வார்த்தை எப்ப வேலை செய்யுது? இந்த வார்த்தை உள்ள போய் அதை கழுவணும் மனசை. இந்த வார்த்தைகளால் மனம் நிறையணும். ஏன் வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. 14வது வசனத்தை வீட்டிலேயே போய் வாசிங்க. அப்பப்ப வாரத்துல நேரம் கிடைக்கிறப்ப எடுத்து வாசிங்க. இல்ல அந்த அதிகாரத்தையே முழுசா வாசிங்க. உங்க பிள்ளைங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய பார்க்கணும்,
அவங்க அதை கேட்கணும், நீங்க சொல்லணும். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி குடும்பம் இருக்கும்போது குடும்பத்தின் வெற்றியை யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. கர்த்தர் வெற்றியாளராகவே மாற்றி நம்மை நடத்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.